Hi guys, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக்கு ஃபார்மேஷன் ஆஃப் தேர்ட் லேயர். ஓகேங்களா? முன்னாடி பார்த்த டயக்ராமில் பார்த்தோன்னாக்கா நமக்கு ஏபி டைப் பார்த்துருப்போம். அடுத்தது ஏஏ டைப்பு 2 டைப் பார்த்தோம். ஹெக்ஸாகோனல் ஃபேஸ்டு கியூபிக் சென்டர் இதுதான் நம்ம பார்த்தோம். ஓகேவா? அடுத்தது அதில் ஃபஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் பார்த்தோம். ஹெக்ஸாகோனல் அதாவது எக்ஸு அண்டு ஒய் டைப் பார்த்தோம். ஆக்டாஹெட்ரா டெட்ராஹெட்ரான்னு பார்த்தோம். ஓகேவா? இப்போ பார்க்க போகிறது நம்ம formation of third layer. Third layer la 2 types இருக்குது. ஒன்று, the third layer of the sphere can be formed in 2 ways to achieve the closed packing. ரெண்டு விதத்தில் பேக் பண்ணுறாங்க. ஒன்று ABA arrangement, அதாவது hexagonal closed packed structure, அதான் HCP, hexagonal closed packed structure. ABA arrangement இது பார்த்தனாக்க ABC arrangement, CCP structure. CCP ஸ்ட்ரக்சர்னாக்க கியூபிக்கு க்ளோஸ் பேக்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு அர்த்தம். கியூபிக்கு க்ளோஸ்டு பேக் ஸ்ட்ரக்சர். ஸோ 2 டைப் ஆன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது தேர்ட் லேயரில். ஃபஸ்ட்டு த ஸ்பியர் கேன் பி, அதாவது எதை பார்க்கணும், ஏபிஏ அரேஞ்ச்மெண்ட்டாக பார்க்க போகிறோம். த ஸ்பியர் கேன் பி அரேஞ்ச்டு ஸோ ஆஸ் ஃபிட் இன் டு த டிப்ரெஷன் இன் ஏ சச் எ வே தட் த தேர்ட் லேயர் இஸ் டைரக்ட்லி கவர் த ஃபஸ்ட் லேயர் அஷோட் இன் த ஃபிகர். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இதுதான் அந்த லேயர். இது ஏ டைப்பு. ஓகேவா? இது ஏ, இதுவும் ஏ. இது ஃபஸ்ட்டு ரோ, இது செகண்டு. நடுவில் இருக்கிறது பார்த்தீங்களா, இதுதான் அது ஆக்டாஹெட்ரல் வாய்டு. இதை நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல சேர்ந்துருப்பாங்க. இது பேர் ஆக்டாஹெட்ரல் வாய்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆக்டாஹெட்ரல் வாய்டு அப்படின்னு நம்ம சொல்கிறது இருக்குது பாருங்கள். இந்த டயக்ராம் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸ் இருக்குது பாருங்கள். இது ஆக்டாஹெட்ரல் வாய்டு. இந்த ஸ்ட்ரக்சர் நல்லா க்ளோஸாக பாருங்கள், ஒத்து பார்த்தா தெரியும். ஓகேவா? இது நம்ம புக்கில் பார்த்தோன்னாக்கா நமக்கு தெரியாது, அதான் ரொம்ப மைனூட்டாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல நம்ம சிஸ்டத்தில் காட்ட பாருங்கள், நல்லா கரெக்டாக புரியுது பாருங்கள். இதுதான் ஆக்டாஹெட்ரல் டெட்ராஹெட்ரல் வாய்டு நம்ம சொல்கிறோம், டெட்ராஹெட்ரல் வாய்டு. ஸோ அப்போ நம்ம ஏபிஏ டைப்பு நம்ம பார்க்குறோம், ஏபிஏ டைப். ஓகேவா? என்னென்னா கொடுத்துக்காங்க, த ஸ்பியர் கேன் பி அரேஞ்ச்டு ஸோ ஃபிட் இன் டு த டிப்ரெஷன் இன் சச் எ வே தட் த தேர்ட் லேயர் இஸ் டைரக்ட்லி ஓவர் த ஃபஸ்ட் லேயர் அஷோட் இன் த ஃபிகர். தேர்ட் லேயர்னா வருது டைரெக்டாக போய் ஃபஸ்ட் லேயர் கூட ஜாயிண்ட் ஆகுது. திஸ் ஏபிஏ அரேஞ்ச்மெண்ட் இஸ் நோன் அஸ் த ஹெக்ஸாகோனல் க்ளோஸ்டு பேக் ஸ்ட்ரக்சர் அரேஞ்ச்மெண்ட். திஸ் அரேஞ்ச்மெண்ட் இஸ் அ டெட்ராஹெட்ரல் வாய்டு இன் த செகண்ட் லேயர் ஆர் கவர் டு த ஸ்பியர் ஆஃப் த தேர்ட் லேயர். இதுதான் தேர்ட் லேயர். இது தேர்ட் லேயர், இது ஃபஸ்ட் லேயர், இது செகண்ட் லேயர். இந்த செகண்ட் லேயர் கூட தேர்ட் லேயர் கூட என்ன பண்ணுது, அப்படியே டிப்ரெஸ் ஆகும். இதுவும் டிப்ரெஷன் ஆகி நமக்கு எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த இடத்துல கத்தனது டெட்ராஹெட்ரல் வாய்டு நமக்கு ஃபார்ம் ஆகுது. இந்த ப்ளூ கலர் டயக்ராமில் பாருங்கள், டெட்ராஹெட்ரல் வாய்டு சிம்பிளுக்கு பாருங்கள். டெட்ராஹெட்ரல் வாய்டு நமக்கு இந்த இடத்துல நமக்கு அக்யூரேட்டாக நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால தான் இது ஏபிஏ டைப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஏ, இது பி, ஏபிஏபி டைப். நெக்ஸ்ட்டு அதில் பார்த்தீங்கன்னாக்கா alternatively the third layer may be placed over the second layer. third layer என்ன ஆகுது, செகண்ட் லேயர் கூட பேஸ் ஆகுது. in a way that all the sphere of the third layer is octahedral void நமக்கு சேஞ்ச் ஆகுது. அது எப்படி இருக்கும், octahedral void நமக்கு என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. எங்கே சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இதுக்கான டயக்ராம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னாக்கா கீழே இருக்க பாருங்கள். இதுதான் ஏ பி ஏ, இது சி. ஓகேவா? இந்த இடத்துல நமக்கு ஆக்டாஹெட்ரல் வாய்டு நமக்கு ஃபார்ம் ஆகும். இது இருக்குது பாருங்கள், இதுதான் ஆக்டாஹெட்ரல் வாய்டு. இந்த இடத்துல கற்றா ஆக்டாஹெட்ரல் வாய்டு. இப்போ இது என்ன மாறுது பாருங்கள், ஏ, இது பி, இது சி நமக்கு தனியாக நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இது எல்லாமே சேர்ந்து வந்த ஃபார்மேஷன் தான் இந்த டயக்ராம். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், சிசிபி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். க்ளோஸ் கியூபிக் ஸ்ட்ரக்சர். க்ளோஸ் கியூபிக் ஸ்ட்ரக்சர்னால் இதுதான். ஓகேவா? இதுதான் ஏபிசி இந்த ஸ்ட்ரக்சருடைய ஃபார்மேஷன், ஏபிசி அரேஞ்ச்மெண்ட். Alternatively, the third layer may be placed over the second layer. Third layer na varudhu, second layer kuda face agudhu in such a way that all the sphere of the third layer is fit in the octahedral void. Adu tetrahedral void, idu octahedral void. This arrangement of this third layer is different from the other two layer, adha AB, adha, and hence the third layer is designated as C. Okay va? A B adu ulla varadhu badu C, and the blue color badu C. If a stacking of the layer is continued in the every continue ABC pattern, the arrangement is called cubic closed packed structure. Cubic closed packed structure நம்ம சொல்றோம். In both HCC and CCP arrangement, the coordination number of each sphere is 12. Coordination number என்ன வருது, 12 தான வருது. ஓகேவா? ஆக்டாஹெட்ரலுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்கும், 6 தான் இருக்கும். அது ரெண்டுமே இருக்கிறதுனால அதுக்கு
என்ன பண்ணுறாங்க, போத் HCP இருக்குது, CCP இருக்குது. அதனால் அந்த கோஆர்டினேஷன் நம்பர் என்ன சொல்கிறாங்க, 12 6 நெய்பரிங் ஸ்பியர் இந்த ஓன் லேயர். 6 நெய்பரிங் குரூப் என்ன பண்ணும், சுற்றி இருக்கும். 3 ஸ்பியர்ஸ் ஆர் இந்த லேயர் அபோவ் த 3 ஸ்பியர் இந்த பிலோ. 3 லேயர் மேலேயும் 3 லேயர் கீழேயும் இருக்கும். எங்கே இருக்குது பாருங்கள், இதுதான். ஓகேவா, இந்த 3 லேயர் 6 நெய்பரிங் குரூப். இதில் ஒரு 6 இருக்கா, இதில் ஒரு 6 இருக்குது. ஓகேவா, எபோ இது பிலோ. இந்த 3 லேயர் என்ன பண்ணும், இது கூடயே ஃபார்ம் ஆகி நிற்கும். அதுதான் சொல்கிறாங்க. ஓகேவா, 12 neighboring group, 6 neighboring group in the sphere, its own layer, 3 sphere layer are above and 3 sphere in the below. This is the most efficient packing. இதான் சொல்லுவாங்க most efficient packing நம்ம இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா, இதுதான் neighboring groups. நெக்ஸ்ட் அதை பேஸ் பண்ணி என்ன சொல்லிருக்காங்க, நமக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்காங்க. எதனோட ப்ராப்ளம், ஃபேஸ் அண்ட் கியூபிக் உடைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறாங்க. ஃபேஸ் அண்ட் கியூபிக் உடைய ஸ்ட்ரக்சர் இதான். ஃபேஸ் அண்ட் கியூபிக் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும், 2 ஆட்டம் இருக்கும். ஓகேவா, ஃபேஸ் அண்ட் கியூபிக் எத்தனை ஆட்டம்ஸ், 2 ஆட்டம் நம்ம போடுவோம். The cubic closed packing is based on the phase and cubic unit cell. Let us calculate the packing efficiency formula of FCC unit cells. FCCக்கு நம்ம போட போகிறோம் from the figure. அதே மாதிரி ஏசிக்கு பார்க்குறாங்க. ஏசியில் பார்த்தோன்னாக்கா 4R 2 ரேடியஸ் இருக்குது. ஓகேவா, 2R அதாவது 4R. அப்போ 4R equal to A into root 2. A into root 2. அப்போ நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணால் R equal to A root 2 by 4. இது நமக்கு தெரியும் நமக்கு. ஓகேவா, அப்போ இன் ஏபிசி ட்ரையாங்கிள் ஏபிசிக்கு போட்டாக்க AC ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர்டு ப்ளஸ் BC ஸ்கொயர்டு. AC அந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணாக்க இதுக்கு ரூட் வந்துடும். ஸோ AB ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர்டு. AC ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏபியோட வேல்யூ என்னது, ஏபியோட வேல்யூ வந்து A. ஓகேவா, இந்த BCயோட வேல்யூ வந்து A, இதோட வேல்யூ என்னது A. ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணோம், A ஸ்கொயர்டு ப்ளஸ் A ஸ்கொயர்டு. AB ஸ்கொயருடைய வேல்யூ வந்து A ஸ்கொயர்டு. BC ஸ்கொயருக்கு வேல்யூ என்னது A. அப்போ A ஸ்கொயர்டு ஈக்குவல் டு மொத்தம் போட்டாக்கா ரூட் 2A கிடைக்கும். ரூட் 2A ஸ்கொயர்டு. இந்த 2க்கு அந்த ரூட்டு கேன்சல் பண்ணாக்க என்ன பண்ணணும், கேன்சல் ஆகிடும். அப்போ ரூட் 2A மட்டும் தனியாக கிடைக்கும். அப்போ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் ரேடியஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். 4/3 பை R கியூபு. ஆரோட வேல்யூ தான் நமக்கு என்ன தெரியும், A பை ரூட் 2, A ரூட் 2 by 4. ஸோ அப்போ ரூட் 2A by 4 ஹோல் கியூப்னு போடுறோம். ஓகேவா, அதை சிம்பிளிஃபை பண்ணாக்க எவ்வளோ வருது, root 2 pi A squared A cube divided by 24 கிடைக்கும். ஓகே, total number of the sphere belonging to the single FCC unit cell is 4. அப்போ மொத்தம் எத்தனை போடுறாங்கனாக்கா 4 போடுறோம். யூனிட் செல் FCCக்கு எத்தனை சொன்னாக்கா நமக்கு 4. ஓகேவா, மொத்தம் 4 யூனிட் செல்ஸ். இதுக்கு மொத்தம் எத்தனை கியூப் போடுவோம், FCCக்கு 2 கியூப் தான் போடுவோம். 2 கியூப் போடுவோம். 2 ஆட்டம்ஸ் சென்டரில் ப்ளேஸ் பண்ணுவோம். மீது 2 ஆட்டம்ஸ் என்ன பண்ணுவோம், அதில் இருக்கிறது மொத்தம் 4 ஆட்டம்ஸ். ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் த ஆல் த ஸ்பியர் இன் தி FCC யூனிட் செல் இஸ் 4 into R cube. ஸோ R cube வேல்யூ என்னது நமக்கு pi A cube divided by 24. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. சிம்பிளிஃபை பண்ணாக்க நம்ம எவ்வளோ வருது, ரூட் 2 pi A cube divided by 6ன்னு வரும். இது கேன்சல் பண்ணுறாங்க. கேன்சல் பண்ணாக்க 6ன்னு வந்துடும். இந்த 4ஐயும் இந்த 24 அடிச்சாக்கா நமக்கு 6ன்னு வந்துடும். ஓகேவா, அப்போ பேக்கிங் எஃபிஷியன்சி ஃபார்முலா டோட்டல் எஃபிஷியன்சி ஆஃப் பேக்கிங் டிவைட் பை வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் இன்ட்டு 100. இதான் அது எஃபிஷியன்சியோடைய ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறாங்க. ரூட் 2 pi A cube divided by 6 divided by A cube இன்ட்டு 100. இந்த A cube கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்காங்க ரூட் 2 pi by 6 இன்ட்டு 100 இருக்கும். ஓகேவா, இது சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு வரது எவ்வளோ இருக்குது, 74%. அப்போ 74% நமக்கு என்ன கிடைக்கும், பேக்கிங் எஃபிஷியன்சி ஃபார்முலா. இதனுடைய பேக்கிங் எஃபிஷியன்சி எவ்வளோக்கு 74. இதை பேஸ் பண்ணி என்ன போட்டிருக்காங்க, அடுத்தது ரேடியஸ் ஆஃப் த ரேஷியோ கொடுக்குறாங்க. அதில் என்ன கொடுக்குறாங்க வேல்யூஸ் நமக்கு இந்த பாருங்க, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் 3 இருந்துச்சுனாக்கா, ஓகேவா, கோஆர்டினேஷன் நம்பர் 3 இருந்துச்சுனாக்கா பாயிண்ட் எவ்வளோ வரும் நமக்கு, 0.15லேருந்து 0.22.5 வரைக்கும் வரும். ஓகேவா, அது மாதிரி ட்ரைகோனல் பிளானர், அதாவது டெட்ராகோனல், அதாவது கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருந்துச்சுனாக்கா வர வேண்டிய வேல்யூ, 6 இருந்துச்சுனாக்கா வர வேண்டிய வேல்யூ, 8 இருந்துச்சுனாக்கா இந்த வேல்யூஸ். ஸோ எக்ஸாம்பிள்ஸ்க்கு சார் நமக்கு கொடுத்துக்கிறாங்க. என்னென்னா அது B2O3, அடுத்தது ஜிங்க் சல்ஃபைடு, சோடியம் குளோரைடு, CCM குளோரைடு. ஸோ நமக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த வேல்யூஸ் நமக்கு கொடுத்துக்கிறாங்க. அப்போ ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. அதனோட ஸ்ட்ரக்சர் B2O3 ஸ்ட்ரக்சர் அது ட்ரைகோனல் பிளானரு, ஜிங்க் சல்ஃபைடோட ஸ்ட்ரக்சர்னா டெட்ராஹெட்ரல், NaCl ஸ்ட்ரக்சர்னாக்கா ஆக்டாஹெட்ரல், CCM குளோரைடோட ஸ்ட்ரக்சர்னாக்கா கியூபிக்கில் இருக்கும். ஸோ இந்த வேல்யூஸ் நமக்கு கொடுத்துக்கிறாங்க. ஸோ இது சும்மா ஜஸ்ட் நமக்கு என்ன பண்ணோம், இது தெரிஞ்சால் மட்டும் போதும், ஃபாலோனா போதும். நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா நமக்கு இம்பர்ஃபெக்ஷன்ஸ் ஆஃப் சாலிட்ஸ். இம்பர்ஃபெக்ஷன்ஸ் என்ன அர்த்தம், நம்ம இம்ப்யூரிட்டிஸ், ஒரு சாலிடோடைய இம்ப்யூரிட்டிஸ், அதனுடைய தரத்தை பற்றி எவ்வளோ இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறது தான் அது நெக்ஸ்ட் கிளாஸ் இம்பர்ஃபெக்ஷன் சாலிட்ஸ். அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், இந்த ப்ராப்ளம்ஸு நம்ம வெரி இம்பார்ட்டன்ட். அது மாதிரி பாடி சென்டர் கியூபிக்கு நம்ம கொடுத்துருப்போம்.
ஓகேவா. பாடி சென்டர் கியூபிக் நம்ம கொடுத்துருப்போம். சிங்கிள் கியூபிக் அதாவது எஸ்சிக்கு நம்ம இந்த மாதிரி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்போம். ஓகேவா. ஸோ அந்த 3 ப்ராப்ளத்தை நம்ம பேஸ் பண்ணி நம்ம 3 ப்ராப்ளம் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதை மாதிரி இந்த ஃபார்மேஷன் ஆஃப் இதனுடைய பேசிக்ஸ் நம்ம நல்லா படிச்சுக்கணும். ஓகேவா. இந்த கொஷின்ஸ்லாம் இது வரைக்கும் கேட்கல, மேபி இப்போ கேட்கறதுக்கான சான்சஸ் நமக்கு எக்ஸாமில் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பண்ணலாம், இம்பர்ஃபெக்ஷன்ஸ் ஆஃப் நம்ம சாலிட்ஸை பற்றி நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.